சரி, இதுக்கப்புறம் உதயநிதி வர்சஸ் விஜய் அவர்கள் அந்த மாதிரி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு அந்த புரோட்டோகால்ல நீங்க அனுப்பிச்சிங்கன்னா அவங்க நிச்சயமா வரமாட்டாங்க. விஜய் காட்டியதும் அரசியல் மாண்பு. நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது நீங்க வாங்கன்னு ஸ்டாலின் சொன்னதும் அரசியல் மாண்பு. விஜய் அவர்கள் கூட திமுக குடும்பத்தினரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான். அவர் பேசினது, செல்ஃபி எடுத்தது, அப்புறம் உடனடியா ஒரு 3 கோப்புகள்ல அவர் கையெழுத்திட்டது, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விஜய் அவர்கள் அதை அந்த அந்த பதவி பிரமாணத்தை மெமரைஸ் பண்ணி அதை ஒரு ஷார்ட் ஒரு சிங்கிள் டேக் மாதிரி டெலிவர் பண்ணது. சரி, அவர் கருவூலத்தை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க பழைய அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. இல்ல, அரசியல் தாக்குதல் தான் அது. அது அந்த மேடையில பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிடிஆர் பண்ணது ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க். அதே மாதிரி அந்த ஒயிட் பேப்பர் இருந்தா உண்மையிலே நல்லது. அதிமுக காலத்தில் இருந்த அளவுக்கு நிதி நிலைமை இன்று மோசமாக இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லலை. நீங்க பட்ஜெட் பேப்பர்ஸ்ல எடுத்துக்கலாம். இந்த பட்ஜெட் பேப்பர்ஸ்லாம் ஆடிட் பண்ண பேப்பர்ஸ். இதெல்லாம் யாரும் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ற அளவுக்கு பெண் பாதுகாப்பு ஒன்றும் தமிழ்நாட்டில் அவ்வளவு மோசமாலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். சார், அந்த நரேட்டிவ் ஆரம்பத்துல இருந்து செட் பண்ணப்பட்ட பொழுதே சரியான ஒரு பதிலடி திமுக கொடுக்க தவறி விட்டதோ? இல்ல, திமுக அதுல மட்டும் இல்ல, அவங்க எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிட்டாங்க. காங்கிரஸ் பண்ண தவறு அது. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயத்த அவங்க நேத்து பண்ணிட்டாங்க. விஜய் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக தான் இருந்தார். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். சார் வணக்கம். நேற்றைய தினம் முதல்வர் அவர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்தது. இன்னைக்கு சட்டசபை உறுப்பினர்களோட பதவியேற்பு. எதிர்கட்சியில தலைவரா உதயநிதி அவர்களும், இங்க முதல்வரா விஜய் அவர்களும். எப்படி பாக்குறீங்க சார்? என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள்? ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு பார்க்குறேன். எப்படி 1967 அன்றைக்கு வரை கோலோச்சி கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியை அகற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புரட்சி செய்ததோ, அப்போதான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி ஆரம்பிக்கிறது. ஸோ 1967 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி 2006 ஒரு சட்டமன்றம் இருக்கோ அதே போன்றுதான் அந்த சட்டமன்றம் இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மக்கள் காமராஜரை போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவரை தோற்கடிப்பது, ஒரு குதிரை ஒட்டி கொண்டிருந்தவர் ராமநாதபுரம் ராஜாவை தோற்கடிப்பது, இது போன்ற சாமானிய மக்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தது முதல் முறை 1967. அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் சாமானிய மக்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைவது இன்னைக்கு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால இது ஒரு பெரிய ஜெனரேஷனல் சேஞ்ச். இன்னொன்று, விஜய் அவர்களுடைய அந்த மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை வார்த்தை, இன்னொன்று எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற அந்த இமோஷனல் அப்பீலும் மக்கள்கிட்ட பெருமளவில் கனெக்ட் ஆகிருக்கு. இன்னும் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை இன்னும் வேகமாகவும் விரைவாகவும் பண்ணியிருந்தார்னா, நிறைய இடங்களுக்கு போயிருந்தார்னா அவருக்கு இன்னும் மக்களினுடைய ஆதரவு அதிகமாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் பார்க்குறேன். ஸோ பட் இந்த சட்டமன்றம் புதிய ஒரு யங் சட்டமன்றம். இன்னொன்று, இதில் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக திராவிட கட்சிகள், அதாவது 59 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்ட திமுக அதிமுக இருவரும் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் திமுக அல்லது அதிமுகவிடம் இரண்டாவது பட்சமாக இருந்த காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இன்னைக்கு ட்ரெஷரி பெஞ்சில் இருக்காங்க. கம்ப்ளீட் ஒரு நியூ பார்ட்டி ட்ரெஷரி பெஞ்சஸை ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ இது பெரிய ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச். இந்த ஜெனரேஷனல் சேஞ்ச் தமிழ்நாட்டுக்கு நல்லதா எப்படிங்கிறத நாம பொறுத்து. பட் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த மக்களினுடைய வாக்குகளுக்கு எல்லாரும் மதிக்கணும். அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு மேண்டேட்டை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மக்களினுடைய மேண்டேட்டை திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு எப்படி பாதுகாக்க போகிறாங்க, அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னொன்று, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரை பொறுத்தவரையில் உதயநிதி அவர்கள் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருந்த மாதிரி தெரியல. பட் திமுகவில் திரு உதயநிதி அவர்களுக்கு பதிலாக
வேறு யாராவது ஒரு மூத்த அமைச்சர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக திமுக இருந்தபோது ஹேண்டில் பண்ணவங்க யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. பட் ஸ்டாலின் அவர்களுடைய வாரிசாக பார்க்கப்படுகின்ற அரசியல் வாரிசு அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது இந்த நேரத்தில் வந்து அங்கே ஒரு யங் சீஃப் மினிஸ்டர் உட்காரும்போது இங்கேயும் ஒரு யங் பர்சன் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருக்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் திரு உதயநிதி அவர்களை வந்து எதிர்க்கட்சி தலைவராக திமுக தேர்ந்தெடுத்து. சரி, இதுக்கப்புறம் உதயநிதி வர்சஸ் விஜய் அவர்கள் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படிதான் போகும். சட்டமன்றத்துக்கு உள்ளே அப்படிதான் இருக்கும். பட் சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவினுடைய தலைவராக ஒரு மிகப்பெரிய பங்காற்றுவார். அவர் வந்து அரசியல்ல இருந்து ரிட்டையர்லாம் ஆக மாட்டாரு. ஸோ தமிழ்நாட்டில் அவருடைய அந்த திமுக அப்படிங்கிற கட்சிக்கு அவர் தான் தலைவர். ஸோ அதனால அவர் வந்து ஒரு சட்டமன்றத்தில் அவர் இல்லை. அதனால சட்டமன்றத்துக்கு வெளியில திமுகவை வளர்ப்பதற்கு, திமுகவை மீண்டும் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அந்த முயற்சிகள்லாம் அவர் எடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் நாம இன்னொன்று முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து அதிமுக முதல் முறையாக 5 வருடத்திற்கு மேல் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது முதல் முறையாக அவங்களுடைய வரலாற்றில். இன்னொன்று வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதும் இதுதான். ஸோ இப்போ திமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட வராது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல அதிமுக என்ன மாதிரி ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க, அதிமுக என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா தன்னை திமுகவினுடைய பிரதான எதிர்ப்பு சக்தியாக தன்னை பாவித்து கொண்டுதான் விஜய் அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்தார். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்ன இடத்துல இருந்து தான் தாவேகா ஜெயிச்சிருக்கு, திமுக 2வது இடத்துக்கு வந்திருக்கு, அதிமுக வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ வந்து அதிமுக இனிமேல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அவங்களும் பொலிட்டிக்கலாக ரிலவெண்ட்டாக இருக்கணும்னா அவங்க ஒரு சில டிராஸ்டிக் ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவங்களும் தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு சட்டசபைக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கள், அப்புறம் கொஞ்சம் தாமதமாக சி.வி. சண்முகம் அவர்கள் அப்புறம் வந்திருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாவே அதிமுக பற்றி செய்திகள் ஒரு வாரமாக பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. இப்பவும் வந்து அந்த எதுவும் செட்டில் ஆன மாதிரி தெரியலையே சார். எதை நோக்கி போகும் அதிமுக? அதிமுக ஒரு பிளவை நோக்கி செல்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கிற மாதிரி. இபிஎஸ்ஸின் தலைமையை வந்து மாத்தணும் அப்படிங்கிறது முக்கிய கோரிக்கையா, இல்ல தாவேகாக்கு ஆதரவுங்கிறது அந்த நிலைப்பாடு கொஞ்சம் நகர்ந்து வந்தாச்சு இல்லையா? 121 இடங்கள் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும் பொழுது, எண்ணிக்கையில இருக்கும் பொழுது இப்ப என்னதான் வேணும்? சி.வி. சண்முகம் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்க? அதிகாரம். அவங்க என்னன்னா அதிமுக என்ற கட்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்கட்சியாக இருந்து ரொம்ப நாள் இருந்து பழக்கப்படாத ஒரு இயக்கம். திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் இருந்தபோது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த அந்த 13 ஆண்டு காலமும் அவர்கள் வந்து ஆப்போசிஷன்ல இருந்தாங்க. அதன் பிறகு 2011 21 வரைக்கும் 10 வருஷம் ஆப்போசிஷன்ல இருந்தாங்க. ஸோ ஆப்போசிஷன்ல இருந்தாலும் கூட கட்சியை எப்படி உயிர்ப்போட வச்சுக்கிறதுங்கிறதுல வந்து மாஸ்டர் கிளாஸ் பண்ணவங்க திமுக. எதிர்கட்சியா இருக்கும்போது தான் திமுக வந்து ரொம்ப ரொம்ப வீரியத்தோட செயல்படுவாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, கம்பீரமா இருப்பாங்க. அந்த எம்எல்ஏக்கள் அவங்க சட்டமன்றத்துக்கு வர்றதே ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் வர்ற மாதிரி அவ்வளவு கம்பீரத்தோட தான் அவங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல திமுக இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு அது போன்ற பழக்கம் கிடையாது. அவங்க மேக்சிமம் 5 இயர்ஸ் ஆப்போசிஷன்ல இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஆட்சி வந்துடும். இப்போ அது இல்லாத போது அவங்க வந்து திமுகவுக்கு பின்னால் தள்ளப்பட்டிருக்கிறதுனால சட்டமன்றத்தில் கூட அவங்களுக்கு வந்து எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடையாது. இன்னொன்று ஒரு பிரச்சனையை எழுப்பணும்னா முதல்ல திமுகவுக்கு தான் பிரதான வாய்ப்பு அளிக்கப்படும். ஏன்னா பிரதான எதிர்கட்சி திமுக தான். மக்கள் திமுகவை தான் எதிர்கட்சியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறவருக்கு வந்து மந்திரிக்கான அந்தஸ்து உண்டு. அவர் எந்திரித்தால் அவருக்கு வந்து வாய்ப்பு சட்டமன்ற சபாநாயகர் வழங்கியே ஆக வேண்டும். பட் அதிமுகவில் இருக்கக்கூடிய அவங்க 3வது இடத்துல இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுடைய உறுப்பினர்கள் யார் எழுந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக நேரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டம் எங்கேயுமே இல்லை. பட் ஆனால் உதயநிதி ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக எந்திரித்து தனக்கு ஒரு வாதம் இருக்கிறது என்று சொன்னால் அதை அனுமதிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து சபாநாயகர் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நம்ம 3வது இடத்துக்கு போயிட்டு இன்னொன்று நான் சொன்னது மெயின் என்னன்னா பவர். அவங்களுக்கு பவர் டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவங்க தாவேகாவுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து
தவேக அமைச்சரவையில் நாம் ஏன் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் அதிமுகவினுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதுதான் காரணம். இபிஎஸ் அவர்கள் மீது அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். நீங்க 2016க்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இன்னும் அதிமுக ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்கவில்லை. 11 தோல்வி அப்படின்ற ஒரு 11, 12 அது கணக்கு எடுத்துக்கிட்டே எண்ணி ஆளாளுக்கு ஒவ்வொரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கணக்கில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பை எலெக்ஷன்ஸ். எப்படி பார்த்தாலும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு பெருமளவில் வெற்றி பெறல அதிமுக. அதனால நீங்க விலகிக்கோங்க, எங்ககிட்ட பதவிகளை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவர் அதற்கு மறுக்கிறார். ஸோ அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ரெபிலியன் இஸ் ப்ரூவிங் இன் ஏடிஎம்கே. சரி, இப்போ நேற்றைய தினம் பதவியேற்பு விழால எதிர்க்கட்சியை சார்ந்து யாருமே கலந்துக்கல. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்புறம் இவங்க தமிழிசை அவர்கள் மட்டும்தான் போயிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்க்கட்சிகள் கலந்துக்கிறேங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லாருக்குமே புரோட்டோகால் மூலமாக தான் இன்விடேஷன்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. பட் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு அந்த புரோட்டோகாலில் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க நிச்சயமாக வரமாட்டாங்க. ஸோ இது நேரமும் குறைவாக இருந்தது. ஒருவேளை 1 நாள் 2 நாள் கேப் இருந்திருந்தால் விஜய் அவர்களுடைய டீம் முதலமைச்சரை நேரடியாக சந்திச்சு அவர்கிட்ட நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம். அந்த மாதிரி கூப்பிட்டுருந்தா நிச்சயமா ஸ்டாலின் அவர்கள் போயிருப்பார். நிச்சயமா டைம் காம்பன்சேட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை முதல்வர் பார்க்க போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. காம்பன்சேட்டுங்கிறத தாண்டி அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசியல் மாண்பை இங்கு நிறுவி இருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை அவரோட சேம்பர்ல போய் பார்த்தார். முதல் முறையாக இன்னொரு திராவிட கட்சியினுடைய முதலமைச்சரை ஒரு திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் சேம்பர்ல போய் பார்க்கறதுங்கிறது அதுதான் முதல் முறை. அதன் பிறகு திரு கருணாநிதி அவர்கள் மறைந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய என்டையர் கேபினெட்டை கூட்டிட்டு மரியாதை பண்ணாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயார் கோவிட் பெருந்தொற்று டைம்ல மரணம் அடைந்த போது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அஃபீஷியல் ரெசிடென்ஸ்க்கு போயிட்டு அவரை பார்த்து கண்டோலன்ஸ் சொல்லிட்டு வந்தார். ஸோ இது ஒரு அரசியல் மாண்பை இவங்க நிறுவி இருக்கிறாங்க. அதே போன்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனைவி இறந்த பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன், அமைச்சரவை எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாங்க. இது இவங்க வந்த பிறகு ஒரு அரசியல் மாண்பை தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிறாங்க. அந்த அரசியல் மாண்பை கண்டினியூ பண்ணணும்னு திரு ஜோசப் விஜய் அவர்கள் நினைக்கிறார். ஸோ அதனுடைய காரணமாக தான் அவர் முதலமைச்சரை பார்க்க செல்கிறார்னு நினைக்கிறேன். இன்னொன்று, அவங்க எல்லாரும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க தான். திரு விஜய் அவர்களே உதயநிதி அவர்களுடைய ரெட் ஜெயின்ஸ் ப்ரொடக்ஷன்ல நிறைய படம் நடித்தவர் தான். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேமிலி டைஸ் இருக்கு. திரு விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் கிட்டத்தட்ட திமுக உறுப்பினர் தான். அவர் திராவிட கட்சி மற்றும் திராவிட சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்டு அதன் பிறகுதான் திரைத்துறைக்கு வந்தார். அவரோட படங்கள்ல நிறைய திராவிட சிந்தனைகள் இருக்கும், சித்தாந்தத்தினுடைய விஷயங்களை புகுத்துவார். ஸோ அவர் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். விஜய் அவர்கள் கூட திமுக குடும்பத்தினரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான். ஸோ அதனால் அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வேற, என்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வேற. ஸோ நான் முதலமைச்சராக இருக்கும்பொழுது நான் அனைவருக்குமான முதலமைச்சர். எனக்கு முன்னால் பதவியில் இருந்த ஒருவர், என்னை விட மூத்தவர், அவர் மூத்த அரசியல்வாதி. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறது. இன்னொன்று, எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரிஞ்சவர், நான் அங்கிள்னு கூப்பிட்டவர். ஸோ அவரை நான் போய் பார்க்கிறேன் அப்படின்னும் போது அது ஒரு அரசியல் மாண்பு தான். இதை விஜய் காட்டியதும் அரசியல் மாண்பு. நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்கும் போது நீங்க வாங்கன்னு ஸ்டாலின் சொன்னதும் அரசியல் மாண்பு. ஸோ இந்த அரசியல் மாண்பு கண்டினியூ ஆகணும். நேற்றைய தினம் அந்த பதவியேற்பு விழா அப்ப மரபா இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறி ஒரு ஸ்டைலிஷாவும் நிறைய யங்ஸ்டர்ஸை ஈர்க்கிற வகையிலையும் முதல்வர் அவர்களுடைய உடையாகட்டும், அப்புறம் அவர் பேசினது, செல்ஃபி எடுத்தது, அப்புறம் உடனடியா ஒரு 3 கோப்புகள்ல அவர் கையெழுத்திட்டது, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மரபுகள் அப்படிங்கிறது ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச் வரும்போது அது மீறப்படும். நேற்று எல்லாமே புதுசா இருந்தது, அவ்வளவுதான். இதுல மரபுகள் மீறப்படுறது அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. மரபா இருந்த பழக்கங்கள்னு சொல்லலாம். இல்ல, பழக்கங்கள் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க அண்ணா காலத்துல இருந்த பழக்கம் இன்னைக்கு திமுகல இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. அது எல்லாரும் வரும்போதும் நடக்கிறது தான். அதை பெருமளவுல நம்ம பேசுற அளவுக்குலாம் அங்க ஒன்றும் பெருசா நடந்துடல. எல்லாரும் ரசிக்கும்படியாக தான் இருந்தது. திரு விஜய் அவர்கள் அதை அந்த அந்த பதவி பிரமாணத்தை மெமரைஸ் பண்ணி அதை ஒரு ஷார்ட்
ஒரு சிங்கிள் டேக் மாதிரி டெலிவர் பண்ணது. அது விமர்சனங்கள் நிறைய பேர் பண்றாங்க, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. சரி, ஒரு கருவூலத்தை வந்து காலி பண்ணிட்டு போயிருக்காங்க பழைய அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. முகத்தை மூடிட்டு இனி வந்து நான் அந்த மாதிரி போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு யாரை குறிப்பிட்டு சொன்னாருங்கிறது நமக்கும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு அரசியல் தாக்குதல்னு அதை நம்ம பார்க்கலாமா? இல்ல, அரசியல் தாக்குதல் தான் அது. அது அந்த மேடையில பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே வந்து நீங்க ஜெயிக்கும் பொழுது உங்ககிட்ட நிறைய கிரேஸ் இருக்கணும். அந்த கிரேஸை விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்பீச்ல வந்து கிட்டத்தட்ட 95% அந்த ஸ்பீச் வாஸ் வெரி கிரேஸ்ஃபுல். இந்த 2-3 விஷயங்களை தவிர்த்திருக்கலாம். கஜானா காலிங்கிறத முதல் நாளே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்னு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி கஜானா காலின்னு உங்களுக்கு தெரியும். நாங்க பட்ஜெட் சொன்ன பிறகுதானே நீங்க ப்ராமிசஸ் கொடுத்தீங்க, அப்போ உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிற கேள்வியும் நியாயமான கேள்வி. இந்த கஜானா காலிங்கிற விஷயத்த விஜய் அவர்கள் எடுத்திருக்க வேண்டாம். அது கொஞ்ச நாள் கழிச்சு அது சொன்னோன்னா சட்டமன்றத்துல வாய்ப்புகள் வரப்போகுது, வேற நாட்கள்ல கூட அதை சொல்லியிருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த அரசியல் விமர்சனங்களை தவிர்த்திருக்கலாம். பட் அதற்கு ஈடுகட்டும் விதமாக தான் இன்னைக்கு போய் பார்க்க போறாரு. சரி, அவர் கொண்டு வர போறேன்னு சொன்ன அந்த வெள்ளை அறிக்கையினால பலன் இருக்குமா? ஏன்னா பிப்ரவரி மாதம் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் பெருசா வித்தியாசம் இருக்காதுங்கிறாங்க. அந்த மூவ் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிப்ரவரி மாசம் ரிலீஸ் பண்ணது பட்ஜெட். இவர் சொல்றது என்னன்னா ஒயிட் பேப்பர் அப்படின்னும் போது திமுக ஆட்சிக்கு வந்த 2021 ஆகஸ்ட் மாசத்துல கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு பிறகு அன்றைய நிதியமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாரு. ஒயிட் பேப்பர்ல என்னன்னா 2011 21 வரைக்கும் எப்படி ஃபினான்சஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல வந்து இவங்க வந்து ரெக்லெஸ்ஸாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல வந்து எங்கெங்க ஃபினான்சஸ் இருக்குன்னே தெரியல, நிதியமைச்சருக்கு வந்து எந்த விஷயமும் புரியலங்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் அந்த ஒயிட் பேப்பர்ல கொண்டு வந்திருந்தாரு. அந்த ஒயிட் பேப்பர் வந்து ஒரு எனார்மஸ் ஒர்க் திரு PTR பண்ணது. ஏன்னா அவருக்கு ஃபினான்ஸில் ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அவர் வந்து அதை பேஷனாக எடுத்துக்கிட்டு அந்த ஒயிட் பேப்பரை அவர் பண்ணாரு. இந்த ஒயிட் பேப்பருக்கான ஃபார்வர்டோ கன்க்ளூஷனோ அவர் கொடுத்திருந்தார். ஒரு 3 பக்கத்துக்கு அவரே பர்சனல் தாட்ஸ் கொடுத்து எழுதி அந்த முழு ஒயிட் பேப்பருக்கும் நானே பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொன்னார். ஸோ ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி ஃபினான்சஸை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களா இல்லை தப்பாக பண்ணியிருக்காங்களா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இவங்க வந்து விஜய் அவர்களுடைய டீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்களா இல்லை பியூரோக்ராட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தான். பட் அந்த ஒயிட் பேப்பர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். PTR பண்ணது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க். ஸோ அதே மாதிரி அந்த ஒயிட் பேப்பர் இருந்தால் உண்மையிலே நல்லது. இவங்க எப்படி இந்த 5 வருஷத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த திமுக ஆட்சி காலத்திலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 2ஆக பிரிக்கலாம். PTRக்கு முன், PTRக்கு பின் அப்படின்னு சொல்லி. PTR இருந்த போது அவர் வந்து ரெவென்யூ டிஃபிசிட்டை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு வந்தார். ஏன்னா PTR வந்து ஒரு சில இடங்களில் வந்து டைரக்டா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தார். ஆனால் PTRக்கு பிறகு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் DMKக்கு இருந்ததுனால அவங்க இந்த பென்ஷன் ஸ்கீம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதனால நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாகி இருப்பது உண்மை. ஆனால் அதிமுக காலத்தில் இருந்த அளவுக்கு நிதி நிலைமை இன்று மோசமாக இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லலை, நீங்க பட்ஜெட் பேப்பர்ஸ்ல எடுத்துக்கலாம். இந்த பட்ஜெட் பேப்பர்ஸ்லாம் ஆடிட் பண்ண பேப்பர்ஸ், இதெல்லாம் யாரும் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. பட்ஜெட்டில் வந்து ஒரு விஷயத்தை பொய் சொல்லிட்டுலாம் போக முடியாது. நீங்கள் கடன் வாங்குறது கூட நீங்கள் இஷ்டத்துக்குலாம் வாங்க முடியாது. அதற்குன்னு ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறையை மத்திய அரசு தீர்மானிக்கும். நீங்கள் இஷ்டத்துக்கும் நாம் போய் பேங்க்கில் லோன் வாங்குற மாதிரிலாம் இங்கே லோன் வாங்க முடியாது, இல்லை அடுத்தவங்க கிட்ட வாங்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு செட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸை வந்து அரசாங்கம் ஃபாலோ பண்ணியிருக்கா இல்லையாங்கிறது ஒயிட் பேப்பரில் தெரியும். 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ரீ அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. நேற்றுக்கு அது தொடர்பாக கையெழுத்தும் போட்டிருந்தார். இப்போ வந்து அதனால உண்மையிலே பலனடையக்கூடியவங்க யாரா இருப்பாங்க சார்? ஏன்னா இப்போ 500 யூனிட் தாண்டாதவங்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த 100 யூனிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தாண்டாதவங்களுக்கு அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ஒரு எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி இருந்தது. இப்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, அவங்க தகுதி உள்ள இல்லங்களுக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் சொல்லல. சரி, அதனால அது அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த ப்ராமிஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுல மாதத்துக்கு ஒரு முறைன்னு அவங்க போட்டிருக்காங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து டைப்போகிராஃபிக்கல் எரர். ஏன்னா இப்போ மாதத்துக்கு 200 யூனிட் கொடுக்குற அளவுக்கு மாதாந்திர பில் சைக்கிளே கிடையாது. இது பை மந்த்லி தானே.
அப்ப அந்த வார்த்தை பிரயோகம் அவங்க சரியா தப்பா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அதை வந்து முதல் நாளே திமுகவினர் எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா அவங்க கூட தான் ப்ராமிஸ் பண்ணாங்க நாங்க மந்த்லி பண்ணிடுவோம்னு. 5 வருஷத்துல பண்ணவே இல்லையே. அந்த மாதிரி விஷயங்கள் முதல் நாளே நீங்க குறை சொல்லணும்னா நீங்க சொல்லணும்னா சொல்லலாம். பட் அவங்க தகுதி வாய்ந்தன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபடிதான் பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லை அந்த ப்ராமிஸை பொறுத்தவரை. இருக்கிறதுலயே லீஸ்டா கவர்மெண்ட்டுக்கு செலவாகக்கூடிய விஷயம் அது எலக்ட்ரிசிட்டி 6000 கோடி தான். ஏன்னா மற்றது எல்லாமே விஜய் அவர்கள் சொன்னது எல்லாமே பயங்கரமா ஸ்பெண்டிங் இருக்கணும். அதனாலதான் முதல்ல இதை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கத்துல பணம் எல்லாம் இருக்கு, நீங்க கடன் வாங்கணும். இவர் வந்த உடனே கடன் வாங்கினாருன்னா கிரிட்டிசிசம் வரும். அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அது வேற விதமா டீல் பண்ணியிருக்கலாம். நான் இப்பதாங்க வந்திருக்கிறேன், ஃபைனான்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் உள்ள போனாதான் எனக்கு தெரியும் எது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் போய் பார்த்துட்டு ஒரு 3 மாசத்துல உங்களுக்கு சொல்றேங்கிற மாதிரி சொல்லி கஜானா காலிங்கிற அந்த வார்த்தையை தவிர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா அதை பண்ணியிருக்கலாம். ஏன்னா நாளைக்கு கஜானா காலிங்கிற வார்த்தையை இவர் ஆட்சியை விட்டு எப்போ போறாரோ அப்ப அடுத்த அரசு சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சரி, இப்போ இந்த ஆட்சி வந்து திமுக கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்ல தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸ்திரத்தன்மை வந்து நம்ம 5 வருடம் இவங்க முடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம எதிர்நோக்கலாமா, இல்ல வேற என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யாருமே எலெக்ஷனுக்கு ரெடியா இல்லை. ஸோ அதனால இந்த கவர்மெண்ட்டை கவுக்கணும்னா திமுகவோ அதிமுக தான் பண்ணும். அதிமுக நிச்சயமா பண்ண மாட்டாங்க. திமுகவுக்கு அந்த அவசியமே இல்லை இப்போதைக்கு. ஸோ இந்த கவர்மெண்ட் ரன் ஆகும். ஸோ இப்போ ஏடிஎம்கேவோட ஒரு பிரேக்அவே ஃபேக்ஷன் விஜய் அவர்களோடு வந்து சேர்ந்தால் அப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்போ ஏடிஎம்கே வந்துச்சுன்னா இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இருப்பாங்களான்னு பார்க்கணும். இடதுசாரிகள் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களே கூட போதுமானதா இருப்பாங்க, அவங்களே போதும். பட் விடுதலை சிறுத்தைகள் இருப்பாங்களா இல்ல போயிடுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏடிஎம்கே வந்துட்டாங்கன்னா லெஃப்ட் அவங்களா வெளில வந்துருவாங்க. ஏன்னா அவங்க அவுட் சைட் சப்போர்ட் தானே கொடுக்குறாங்க. சரி, நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் வந்திருந்தாரு. ஆனா காங்கிரஸ் கட்சியில இருந்து யாராவது ஒருவர் அல்லது இருவரையாவது கேபினெட்ல சேர்க்க சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கப்பட்டது. ஆனா அது செய்யல அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் வந்து விஜய் அவர்களுடைய கட்சி ஏற்றுக்கொண்டு விட்டது. ஒரு அமைச்சர் நேற்று பதவி ஏற்கட்டும், இன்னொரு அமைச்சர் அடுத்த அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது பதவி ஏற்கட்டும்ங்கிறது தான் முடிவு. அந்த ஒருத்தர் யாருங்கிற முடிவை காங்கிரஸ் எடுக்க முடியல. விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் இதுல எந்த சம்பந்தமே இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேற்று காலையில 9 மணிக்கு தான் ராஜ்பவன்ல இருந்து எத்தனை மந்திரிகள் பதவி ஏற்க போறாங்கன்ற லிஸ்டே வருது. நேற்று காலையில வரைக்கும் டிவிகேவும் விஜய் அவர்களுடைய அலுவலகமும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, காங்கிரஸ்ல யாரு வருவாங்கன்னு. காங்கிரஸ்ல அந்த முடிவை எடுக்க முடியல. விஸ்வநாதனுக்கு முதல்ல ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறதா இல்ல ராஜேஷ்குமாருக்கு முதல்ல ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறதாங்கிற சண்டையில காங்கிரஸ் பண்ண தவறு. அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயத்த அவங்க நேத்து பண்ணிட்டாங்க. விஜய் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக தான் இருந்தார். அதுதான் அந்த ஒரு அடிப்படையில அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அவர் வந்து இவங்களை கூட்டணியிலேயே சேர்த்தார். ஸோ இதுல விஜய் அவர்களை நீங்கள் குறை சொல்லவே முடியாது. இப்ப காங்கிரஸ்ல எப்பவுமே ஏன் இந்த கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கு சார்? கேரளாவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னமும் அவங்க வெற்றி பெற்றும் 3 ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்க முடியல. ராகுல் காந்தி அவர்கள் இன்டர்ஃபியர் பண்ணியும் அந்த பிரச்சனை ஓய்ந்த பாடு இல்லை. அசாம்ல முடிஞ்சிருச்சு, வெஸ்ட் பெங்கால்ல முடிஞ்சிருச்சு, இப்ப தமிழ்நாட்டிலயும் முடிஞ்சிருச்சு, பாண்டிச்சேரியில கிளியரா இருக்கு. இங்க காங்கிரஸ் வெற்றி பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அவங்க வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள், மக்களினுடைய மேண்டேட்டை அவங்க ரெஸ்பெக்ட் பண்றதா இருந்தா விடி சதீஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அவங்க வந்து இல்லை டெல்லியிலேருந்து ஒருத்தரை கொண்டு வரணும், ஒருத்தரை பேராஷூட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்லை வந்து 2.5 வருஷம் நீங்கள் இருங்க, 2.5 வருஷம் அவர் இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஒரு இம்ப்ராக்டிக்கல் விஷயங்களை கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தரை கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தரை சமாதானப்படுத்தி டெப்டி சீஃப் மினிஸ்டராக உட்கார வைப்பாங்க. அந்த கட்சி பாடங்களை கற்றுக்கொள்ளவே கற்றுக்கொள்ள. அப்படிதான் வந்து மத்திய பிரதேஷ்ல ஜோதிராதித்ய சிந்தியாவை சிஎம் ஆக்கியிருந்தா அவர் பாஜகவுக்கு போயிருக்கவே மாட்டார். அந்த ஆட்சியை வந்து அவர் கவிழ்க்க விட்டுருக்கவே மாட்டார். ராஜஸ்தான்ல ஓரளவுக்கு கரெக்டாக சச்சின் பைலட்டோட ரிபெலியனை பிரேக் பண்ணிட்டு அவங்க அசோக் கெஹ்லோட்டோட இருந்தாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லலை. சத்தீஸ்கர்ல என்ன நடந்தது? பூபேஷ் பாகல் முதலமைச்சராகவும் டிஎஸ் சிங்தியோவை துணை முதலமைச்சராகவும் பண்ணாங்க. அதன் பிறகு டிஎஸ் சிங்தியோ கட்சிக்காக இருக்கிறாரு. அந்த மாதிரி வந்து காங்கிரஸ்ல வந்து பாண்டிச்சேரியில நாராயணசாமி அவர்களை பேராஷூட் பண்ணாங்க டெல்லியில இருந்து. நமச்சிவாயம் தான் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்தார். அதே மாதிரிதான் இப்ப விடி சதீஷன் கொண்டு வருகிறார்.
ஆனால் காங்கிரஸ் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் கேசி வேணுகோபால் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லும் போது தான் இந்த பிரச்சனை. விஜய் அவர்கள் தலைமையிலான அரசோட ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கறது அவங்க சொல்லி இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு, அதை நோக்கி ஸ்டெப்ஸும் எடுத்து வச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் இதுல துரிதமா எப்படி செயல்படணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் கரெக்டாக பண்ண வேண்டிய விஷயங்கள் தான், இதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி இவங்க சொல்கிற அளவுக்கு பெண் பாதுகாப்பு ஒன்றும் தமிழ்நாட்டில் அவ்வளவு மோசமாலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருக்குது பிரச்சனைகள், லா அண்ட் ஆர்டரில் சீரியஸ் இஷ்யூஸ் இருக்குது. போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது வந்து கிராமங்கள் வரையும் இருக்குது. இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க. அந்த விஷயத்தில் நான் முழுமையாக இவங்களை ஏற்றுக்கிறேன். பட் பெண் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பே இல்லைங்கிறத நான் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டேன். அதற்கான விஷயங்களை இங்கே எவ்வளவு பண்ணணுமோ அதெல்லாம் இந்த திராவிட அரசாங்கங்கள் செய்து தான் இருக்கிறாங்க. அது ஒரு ஃபோக்கஸ் ஏரியா தான், இல்லைன்னு நான் சொல்றேன். அந்த நரேட்டிவ் ஆரம்பத்துல இருந்து செட் பண்ணப்பட்ட பொழுதே சரியான ஒரு பதிலடி திமுக கொடுக்க தவறி விட்டதோ? இல்ல, திமுக அதுல மட்டும் இல்ல, அவங்க எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிட்டாங்க. எதுலயுமே அவங்க சரியா கவுண்டர் கொடுக்கலன்னு சொல்லலாம். விஜய்ய வந்து அவங்க அஃபென்சிவ்லயே போல, டிஃபென்சிவ்லயே வச்சிட்டு இருந்தாங்க. அவங்க டிஃபென்ஸும் பண்ணல, அஃபென்சிவ்லயும் போல. அவங்க வந்து விஜய் அவர்களை இக்னோர் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது ரெண்டு திராவிட கட்சிகளும் பண்ண பெரிய தவறுன்னு சொல்லலாம். ஏடிஎம்கே இக்னோர் பண்ணல. ஏடிஎம்கே மாறா வந்து விஜய்க்கு வந்து எலிவேஷனை கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. ஏடிஎம்கே அதை பண்ணல. ஏடிஎம்கே விஜய் அவர்களை மறைமுகமா எலிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சரியான ஃபோக்கஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம்னு ஒண்ணு இருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல இன்னொரு 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவர் செயல்படணும். இங்க வந்து ஜாப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த ஜாப்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஹை-எண்ட் ஜாப்ஸை கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய வேலையாக இருந்திருக்கிறது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஹஸ் டன் அ ஸ்ப்ளெண்டட் ஜாப். ஸோ அந்த ஜாபை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி அதை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறது வந்து விஜய் அவர்களுடைய ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்கணும். இன்னொன்று வந்து இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு பேசுகிறவங்க வந்து ஒரு சாமிங்காக இருக்கணும், ஒரு சாம் அஃபென்சிவ், அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அழகாக பேசணும். அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு வந்து கைவந்த கலை. ஸோ ஒரு நடிகராக இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்களை வந்து அதை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. சிட்டிங் இயர் இன் தமிழ்நாடு, ஐ எம் கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் யூஎஸ் அப்படின்வாங்க. அதே இடத்துல திரு விஜய் அவர்களும் வந்து அவரோட சாம் அஃபென்சிவ் அன்லீஷ் பண்ணி அது பேசக்கூடிய விதம் தான். இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், ஐ எம் தேர் ஃபார் யூ, ப்ளீஸ் கம் அண்ட் இன்வெஸ்ட் அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் விஜய் சொன்னார்னா அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ் ஆஃப் பீயிங் அன் ஆக்டர். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாமிங்காக ஒரு 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 கேரிஸ்மா இருக்கக்கூடிய லீடருக்கு இருக்கக்கூடிய ப்ளஸஸ். இதெல்லாம் நீங்கள் அன்லீஷ் பண்ணும்போது இட் வில் கெட் குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் தி ஸ்டேட். நடிகர்களுக்கு மட்டுமே இருக்கிற கரிஷ்மா நிச்சயமா. அது வந்து தட் இஸ் ஒன்லி ஃபார் சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ எம்ஜிஆருக்கு இருந்த கரிஷ்மா, ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த கரிஷ்மா, அப்புறம் விஜய் அவர்களுக்கு அந்த கரிஷ்மா. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து இன்னைக்கு ஒரு தொழிலை தொடங்கணும்னா த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ஸ்டேட். ஸ்டில் so many people come because of human resources, because of the value and other things. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸை வந்து ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடர் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம். நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வேறொரு நேர்காணல்ல மீண்டும் சந்திப்போம்.